ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கொள்ளு பொடி இட்லி. நிச்சயமா இது வித்தியாசமான ரெசிபியா இருக்குங்க. இதை வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். கொள்ளு, இட்லி, தனியா, உப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய். இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இட்லியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். இங்கே உங்களுக்கு எப்படி ஷேப் தேவையோ, டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி ஸ்கொயர்ஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு இந்த இட்லிங்கெல்லாம் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம இட்லியை வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இந்த இட்லியை போட்டுடுறேன். ஃப்ளேம் வந்து சின்னதாகவே வச்சுக்கோங்க. வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொள்ளு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நிஜமாலே இது ஒரு வித்தியாசமான ரெசிபியாக இருக்குங்க. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஐட்டம்ஸ் நம்ம குட்டீஸ்க்கு பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வெரைட்டியாக பண்ணி கொடுக்குறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸாக பண்ணி கொடுங்க. டெய்லி இட்லி கொடுத்தோன்னா அது சலிச்சிடும் குழந்தைக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நம்ம பண்ணி கொடுக்கணும். இப்போ இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இது ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த வரமிளகா, கருவேப்பிலை, தனியா இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு கொள்ளோட சேர்த்து நம்ம பொடி பண்ணி வைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சம் தனியா, அப்புறம் வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க எல்லாம் சேர்த்து. இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு கொள்ளையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். கொள்ளு
போடுறேன். அடுத்தது தனியா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இன்னும் கொஞ்சம் அறுபடணும். ஓகே, பொடி ஆயிடுச்சு. இப்போ இது தனியாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றி நம்ம கடுகு தாளித்து இந்த இட்லியை போட்டு அப்புறம் இந்த பொடியை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் சூடாகணும். சூடாகணுன்னு எண்ணெயை ஊற்றிடலாம். ஸோ கடாய் சூடாயிடுச்சுங்க. எண்ணெயை ஊற்றுறேன். கொஞ்சோண்டு கடுகு. கடுகு வெடிச்ச உடனே இட்லியை நம்ம போடுறோம். இது வறுத்து எடுத்து வச்ச இட்லி. இதை நம்ம போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. மேலே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொள்ளு, தனியா, வரமிளகா, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் இதை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த பொடியை இதில் நான் ஆட் பண்ணுறேன். இதை கலந்துக்கலாம். இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இட்லி மிளகா பொடி தான் நம்ம எப்போதும் போட்டு நம்ம செஞ்சு கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. இது கொள்ளு பொடியை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கறது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வந்துருச்சு கலவையா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொள்ளு பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மிளகா பொடியோடு வச்சு நம்ம எப்போதுமே இட்லி சாப்பிட்ருக்கோம். இது கொள்ளு பொடியில் வச்சு செய்யறது. இது நம்ம எப்படி செய்யணுன்றத ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போமா? முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. வாணலி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இட்லியை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி அதில் போட்டு வறுத்து ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வாணலியை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த கொள்ளு இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெயை விட்டு தனியா, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் உப்பையும் மேலே போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ஆறின உடனே இந்த கொள்ளு, தனியா, வரமிளகா, கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி கடுகை தாளிச்சுக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வறுத்த இட்லிங்களை அதில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆன உடனே இந்த கொள்ளு பொடியை எடுத்து அது மேலே நல்லா தூவிட்டு நல்லா ஒரு கலவையாக வந்ததுக்கப்புறம் தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். கொள்ளு பொடி இட்லி ரெடியாக இருக்கும் உங்களுக்கு.